நேரில் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பேச போகிற டாபிக் என்னன்னா, ஸ்டண்ட் மாஸ்டரான கனகண்ணன் அவர்களை பற்றி நாம் இன்னைக்கு பேச போகிறோம். கனகண்ணன் அவர்கள் நாகர்கோவில் மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. ஸோ இவருடைய குடும்பம் கொஞ்சம் அருமையான குடும்பம் தான். சின்ன வயசுலேயே தன்னுடைய அப்பா இழந்த கனகண்ணன் அவர்கள் தன்னுடைய மாமாவோட அரவணைப்பினால வளர்ந்தார். ஸோ அதுக்கடுத்து நாகர்கோவிலிருந்து 6th 7th படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் தூத்துக்குடிக்கு வந்துடுறாரு. தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு ஜிம்னாஸ்டிக் ஸ்கூலில் சேர்ந்து ஜிம்னாஸ்டிக் கற்றுக்கிற ஒரு இடத்துல சேர்ந்து ஜிம்னாஸ்டிக் நல்லா கற்றுக்கிறாரு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஜிம்னாஸ்டிக் மாஸ்டருக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டண்ட் மாஸ்டருக்கும் நல்லா தொடர்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவர் மூலிமா எப்படியாவது ஸ்டண்ட் டிபார்ட்மெண்ட்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனகண்ணன் மாஸ்டருக்கு ஒரு ஐடியா வருது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் எழுதி போடுறாரு. ஸோ அந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாக ஒரு எக்ஸாம் எழுதுறாரு. ஸோ அந்த எக்ஸாமுக்கான லெட்டர் வரும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ இவர் தன்னுடைய சொந்த ஊரான தூத்துக்குடிக்கு வந்துடுறாரு. தூத்துக்குடிக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் லெட்டர் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற போது பார்த்தீங்கன்னா அவருக்கு 2 நாள் கழிச்சு தான் லெட்டர் வருது. ஸோ அந்த மாதிரி டிலே ஆகி வரும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் சென்னைக்கு போகிறாங்க. சென்னைக்கு போய் இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இதனால் லெட்டர் இன்டர்வியூக்கான லெட்டர் டிலே ஆகி வந்ததுனால அவரை எந்த இன்டர்வியூ வைக்காமல் அப்படியே சேர்த்துக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாம் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒரு இந்த உலகத்திலே இல்லாத அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டண்ட்டில் போய் சேர்ந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் யாரும் அசிஸ்டண்டாக சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவரோட உடல் தோற்றம் ஒல்லியாக இருக்கிறதுனால இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இவர் அசிஸ்டன்ட் சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வாய்ப்பு தேடி அலைகிறாரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் ஜெயிலுக்கு பக்கத்தில் ஒரு பாலம் கட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஸ்டண்ட் மாஸ்டரான கனகண்ணன் அவர்கள் பேசிக்காகவே கொஞ்சம் வெல்டிங் வேலை தெரியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பாலம் கட்டும்போது அங்கே வெல்டிங்கில் போய் வேலை செய்கிறாரு. ஸோ அந்த வேலையில் வரக்கூடிய சம்பளமான 15 ரூபாய் சம்பளத்தை வச்சு தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறாரு. ஸோ அப்போ ஸ்டண்ட் மாஸ்டரான ராம்போ ராஜ்குமார் அப்படிங்கிறக்கிட்ட பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்டாக போய் சேர்றாரு. அசிஸ்டண்டாக சேர்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறாரு. ஸோ ஸ்டண்ட்டில் என்னென்ன யுத்திகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறாரு மாஸ்டர்கிட்ட இருந்து. ஸோ ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கனகண்ணன் மாஸ்டர் அவர்கள் ஒரு பைக்கு ஸ்டண்ட்டில் எடுக்கும்போது அவர் கீழே விழுந்து அவருடைய முதுகு பகுதி பலமாக அடிபட்டுருது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அவரோட யூரினே போக முடியல. ஸோ அந்தளவுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு போகிறாரு. விஜய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஸோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு முறையாக ரெக்கவர் ஆகி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் தன்னோட தொழிலில் சீரும் சிறப்பாக செய்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு ஸ்டண்ட் மாஸ்டராக இருந்திருக்காரு. அவர் நிறைய திரைப்படங்கள், முக்கியமாக நம்ம பாலை அவர்களோட திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா பணியாற்றிருக்கிறாரு. நம்ம சிரஞ்சீவி அவர்களோட திரைப்படங்களில் பணியாற்றிருக்காரு. விஜய் அவர்களுடைய 46 திரைப்படங்களில் ஸ்டண்ட் மாஸ்டர் ஒர்க் பண்ணிக்கிறாரு. முக்கியமாக முத்து படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஸ்டண்ட் மாஸ்டர் ஒர்க் பண்ணிக்கிறாரு. இந்த ரேக்லா ரேஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது கனகண்ணன் அவர்கள் கரெக்டாக பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு பதிலாக வேற ஒரு மாஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்துலேருந்து ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் கூட்டிகிட்டு இருந்தாங்க. இது கனகண்ணன் மாஸ்டருக்கு பிடிக்கல. ஸோ இதை பற்றி ரஜினி சார்கிட்டே எடுத்து சொல்கிறாரு. ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார்கிட்ட கான்ஃபிடென்ட்டாக சொன்னதுக்கப்புறம் ரஜினி சாரும் அதை ஒத்துக்கிட்டு கனகண்ணன் மாஸ்டர்கிட்டே அந்த ரேக்லா ரேஸ்க்கான ஃபைட் சீனை கொடுக்குறாரு. அதை அற்புதமாக எடுத்து முடிச்சு ரஜினி சார்கிட்ட எடிட் பண்ணி காட்டியிருக்கிறாங்க. ரஜினி சாரும் அதை பார்த்துட்டு அசந்திருக்காரு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட சினிமா கரியரில் ஒரு மிகப்பெரிய பேரும் புகழையும் பெற்றுத்தந்த ஒரு திரைப்படம்னா ரஜினி சார் அவருடைய அடுத்த படையப்பா திரைப்படம் தான். படையப்பா திரைப்படத்திலும் சூப்பரான ஸ்டண்ட்டை கொடுத்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை திரும்பி பார்க்க வச்சவர் தான் கனகண்ணன் மாஸ்டர் அவர்கள். அவரோட திரைப்படங்களில் உங்களுக்கு எந்த திரைப்படம் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான டாப்பிக்கில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிஜே துரைசாமி. பாய்.